ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ்டான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கிட்டத்தட்ட எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீக்கோட நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்சும் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் தமிழ் டெஸ்ட் பேட்சும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் February மந்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே வந்து ஜாயின் பண்ணும்போது தான் வந்து ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் உங்களால் ஈஸியாக போர்ஷன் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதில் ஜாயின் பண்ணலாமா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் அப்படின்னா, இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 6th தமிழ் அண்டு 7th தமிழ் மட்டும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி 12th அப்படியே கீழே வந்துட்டுருக்கோம். 12th தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சோம், அடுத்த 11th அப்படியே கீழே வந்து இது வரைக்கும் வந்து 8th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 12th 11th 10th 9th 8th வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 6th and 7th வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா 6th தமிழ் அண்டு 7th தமிழை முடிச்சிடலாம். அண்ட் ஹிஸ்ட்ரியில் 8 லெசன் வந்து இந்த வாரத்துக்கான வீக்லி ஷெட்யூலில் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக முடிச்சிட முடியும் உங்களால். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 படிக்காதவங்க படிச்சு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இது யாருடைய அடிகள்? அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இது யாருடைய அடிகள்? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவு மோனை என்பது எந்தெந்த சீரின் முதல் எழுத்து ஒன்றாக வருவது ஆகும்? அதாவது எங்கள் தமிழ் அப்படின்ற பாடலுக்கு பின்னாடி மோனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சும்மா கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மோனையோட வகைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் மோனையோட வகைகள் எதுகைகளோட வகைகள் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கொஷின் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? மோனையோட வகைகளுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டைப் இருக்குது, மொத்தம் அந்த 8 டைப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். எந்தெந்த எழுத்து சேர்ந்து வருவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்தெந்த சீருடைய முதல் எழுத்து சேர்ந்து வருவது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோன்னா 1 4. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருக்குறளில் முதல் அடிகளில் ஒரு 4 வார்த்தைகள் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட் இதுலேயும் ஆண் இருக்கணும், 4வதுலேயும் ஆண் இருக்கணும். அதாவது ஆன்ற எழுத்து மட்டும் தான் இருக்கணும் கிட்ட, அப்படி கிடையாது. சேமான எழுத்து இருக்கணும் ஃபஸ்ட்லேயும் 4thலேயும், மற்றதுல எல்லாம் சேமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஒருவு மோனை. ஓகேங்களா? தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இதில் ஒரு 4 வார்த்தைகளில் முதல் எழுத்து வார்த்தைகளும் அடுத்து கடைசி எழுத்தில் வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து சேமாக வரணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒருவு மோனை. அப்போ ஒருவு அப்படின்னாலே உங்களுக்கு 1,4ன்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் நாடக எழுத்தாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துட்டு இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் நாடக ஆசிரியராக இருந்தார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் சரி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4வது கேள்வி, டிக்ளோசிக் லாங்குவேஜ் அதாவது டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்ளோசிக் லாங்குவேஜ் என்பதன் கலைச்சொல் தருக. உலக்கு அதாவது இங்கே வந்து உலக்குன்னு இருக்குது, இங்கே இந்த இடத்துல வழக்குன்னு வரணும். ஓகேங்களா? டிக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்றது உலக வழக்கு மொழி, இரட்டை உரிமை மொழி, இரட்டை வழக்கு மொழி. இதில் வந்து எந்த கூற்று சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இரட்டை வழக்கு மொழி அப்படின்றத சரி. ஓகேங்களா? டைக்ளோசிக் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி சொல்லுவோம், இரட்டை வழக்கு மொழி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்னும் அடிகளின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன். பாடலுடைய அதாவது பாடத்தினுடைய இறுதியில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலுடைய கடைசி அடிகள் ரொம்ப முக்கியம். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அடிகளில் முடிச்சிருப்பார். எளிய தமிழ்நடையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த பாடல் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. பாரதிதாசனோட பாடல் கண்டிப்பான முறையில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6வது கேள்வி, புண்ணுக்கு மருந்து போட முடியும், டேஸ்க்கு மருந்து போட முடியுமா? இதனை நிறைவு செய்க. அதாவது வந்து பழமொழியை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதை நிறைவு செய்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இப்போ வர கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ். இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே ஈஸியாக குழப்பிடும். பழமொழின்றது நம்மளுக்கு டக்குன்னு கேட்டோன்னே அதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம், மற்றதுக்கெல்லாம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். புண்ணுக்கு மருந்து போட முடியும், டேஸ்க்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் புடிவாதத்துக்கு. ஓகேங்களா? புண்ணுக்கு மருந்து போட முடியும், பொடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7வது கேள்வி, அகழியில் விழுந்த டேஸ்க்கு அதுவே சொர்க்கம். அகழியில் விழுந்த டேஸ்க்கு அதுவே சொர்க்கம். இதுவும் பழமொழி நிறைவு செய்கள் இருந்து தான் கேட்டிருப்போம். ஓகேங்களா? சொலவடைகள்ன்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ எல்லா பழமொழியும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். ஆமைக்கு அதாவது அகழியில் விழுந்த ஆமைக்கு அதுவே சொர்க்கம், அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம், அகழியில் விழுந்த பாம்புக்கு அதுவே சொர்க்கம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆன்சர் என்ன? முதலை. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நீங்கள் சொல்லி பார்க்கும்போது எல்லாமே பொருத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் என்ன பார்த்தோன்னா முதலை. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
அக்கேனம் என்பது எந்த எழுத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது? அதாவது அக்கேனம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எந்த எழுத்தினை குறிக்க பயன்படுகிறது? குரில், நெடில் மற்றும் ஆயுதம். இதில் எந்த எழுத்தை குறிக்க பயன்படுகிறது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயுத எழுத்தை குறிக்கிறதுக்கு தான் அக்கேனம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நைன்த் கொஷின். நாடு ப்ளஸ் யாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. நாடு ப்ளஸ் யாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. குற்றியலுகரம், குற்றியலிகரம், வல்லினத்திற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா குற்றியலிகரம். ஓகேங்களா, எப்போயுமே இப்படி கொடுக்கும்போது அதை சேர்த்து பாருங்கள். நாடு ப்ளஸ் யாதுன்னா நாடி யாதுன்னு வரணும். ஓகேங்களா, நாடு ப்ளஸ் யாதுன்றது என்னென்னு வரணும் உங்களுக்கு? நாடி யாதுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ சேர்த்து எழுதிட்டு எந்த எழுத்து எதுவாக மாறியிருக்கு? டூன்றது டீயாக மாறியிருக்கு. அப்போ அந்த டூன்ற எழுத்து டீயாக மாறியிருக்கு அப்படின்னா அது லிகரம், இகரமாக மாறியிருக்கு. ஓகேங்களா, உகரம் இகரமாக மாறியிருக்கு. உகரம்ன்றது எது? இந்த டூ அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஊ அப்படின்னு முடியும். டீன்னு சொல்லி பாருங்களேன், ஈ அப்படின்னு முடியும். அப்போ உகரம் இகரமாக மாறியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் இது குற்றிய லிகரம். ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குற்றிய லிகரம் அப்படின்றதா சரி. ஓகேங்களா, நாடி யாது அப்படின்றது வரணும். ஓகேங்களா, ஓகே. குற்றிய லிகரம்னா பொறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம்னு பிரிப்போம். பிரித்து எழுதுகளை கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லிங்விஸ்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் என்ன? லிங்விஸ்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் என்ன? ஒளியியல், இதழியல், மொழியியல். ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மொழியியல். அதாவது லிங்விஸ்டிக்ஸ்னு படிக்கிறத விட லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி படிங்க. ஓகேங்களா, லிங்விஸ்ட் அப்படின்றத விட லாங்குவேஜ் அப்படின்னு படிக்கும்போது லாங்குவேஜ்னா மொழி தானே, நமக்கு தெரியும்ல. ஸோ மொழியியல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11வது கேள்வி. மரம் அப்படின்றது உயர்திணையா அக்ரிணையா அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. 10 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? 11வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்ன வித் உங்களோட நேம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா, ஓகே. எப்பயுமே வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கோ இல்லைன்னா ஏற்கனவே ஒரு பார்த்த ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், ரிவைஸ் பண்ணுற விதமாக எப்பயுமே நம்ம டெஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ என்ன பண்ணுவோம், நம்ம உங்களுக்கான டைம் வந்து கொடுப்போம். ஏன் அப்படின்னா அது ஒரு ரிவைஸாக இருக்கும், படிக்காதவங்களுக்கு அது புதிய பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராவண காவியம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ராவண காவியம்னா நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு பாடல்களை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ பாடல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணி விட போகிறேன். ஓகேங்களா, சரி, ஓகே பார்க்கலாம். அனுமன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீதையை பார்க்க போவாங்க. ஓகேங்களா, அனுமன் அப்படின்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், சீதைன்றதும் யாரும் தெரியும். ஸோ அனுமன் வந்து சீதையை பார்க்க போகிறாங்க. சீதையை பார்த்த போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் வந்து இலங்கையை அழிச்சிட்டு அவங்கள மீட்டுட்டு போகிறதா வந்து என்ன பண்ணுறாரு, அனுமன் அவர்கள் சீத்தை கிட்ட சொல்கிறாரு. ஓகேங்களா, சீத்தை கிட்ட நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ராமன் அவர்கள் இலங்கையை அழிச்சு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட சீதா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீதா அவர்கள் ராவணனுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, அந்த பெருமையை வந்து சொல்லி அந்த பெருமையை சொல்லிட்டு இந்த மாதிரி பெருமைகள்லாம் இருக்குது, ஸோ போர் தொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போரை தடுக்கிறாங்க. யார்? சீத்தை. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னா இது இல்லாமல் இதுக்கு அடுத்து பழிப்புரி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு படலம், ஏவர் படலம்னு இருக்கும், அதில் ஒரு கதைகள் இருக்கும். இதோடைய தொடர்ச்சியாக அது என்ன அப்படின்னா, தமிழரிடம் பகை பாராட்டாமல் இலங்கைக்கு வந்து ராவணனை வணங்கி அவனிடம் மன்னிப்பு கோரி தன்னை அயோத்திக்கு அழைத்து செல்லும்படி ராமனிடம் கூறும்படி அனுமனிடம் செய்தி சொன்னாள். ஓகேங்களா, இதுலேருந்தே வந்து அவளுடைய பண்பு என்னன்றது தெரியுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, சீத்தை அவர்களை பற்றி பெருமையாக வந்து பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், மேலே வந்து அனுமன் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, போர் வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பகைமை யார்கிட்டையுமே வேண்டாம், இலங்கைக்கு வர சொல்லுங்க. ஏன்னா ராவணன் அவர்களுக்கு அவங்களுடைய தங்கச்சியை வந்து மூக்க அறுத்த விஷயம் அப்படின்றது தான் ரொம்ப வந்து உச்சத்தில் கோபமாக அந்தளவுக்கு இருப்பார். ஸோ அவங்கள்ட்ட வணங்கி ராவணனை வணங்கி என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கோரி என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அயோத்திக்கு அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுமன் கிட்ட யார் சொல்கிறா, சீத்தை அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, சீத்தைங்கிறவங்க நல்ல பண்பு நலன்கள் மிக்கவங்களாகவும் போரை விரும்பாத ஒரு புனிதையாகவும் ஓகேங்களா தெரிகிறாங்க நமக்கு. அது இல்லாமல் நல்லதை போற்றும் நற்செல்வி தாயாக இவர் வந்து திகழ்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இப்போ அப்படின்னா நமக்கு, ஏன்னா நம்மளுடைய கம்பராமாயணம் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி கம்பரால் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு எழுதப்பட்ட காப்பியம் தான். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு அது தெரியும். ஓகேங்களா, எந்த ஒரு காப்பியமே வந்து நமக்கு நம்ம மக்கள் படிக்கும்போது, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தமிழர்களுக்கு எப்படி வந்து சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி தான் ஆத்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சின்னது வந்து அப்போ ராவண காவியம் படிக்கும்போது தான் இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை மட்டும் இந்த இதில் என்ன பண்ணிடலாம், ஒரு ரிவைஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே பார்க்கலாம். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க.
ஓகேங்களா? அதில் பாருங்கள், அருவிய முருகியம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? அருவிய முருகியம் அப்படின்னா அருவிகள் விழுந்து சவுண்டு போடக்கூடிய இடம்னு அர்த்தம். அருவிய முருகியம். ஓகே. அடுத்து பாருங்கள், ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை. அதாவது பைங்கிளி அப்படின்னா கிளிகளை இந்த இடத்துல சொல்கிறாங்க. பருகிய தமிழிசைனா அந்த கிளிகளுக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து இசைகளாக கொடுக்குதான். ஓகேங்களா? ஆர்ப்ப அப்படின்னா சவுண்டு போடுதான் அந்த அளவுக்கு. ஓகேங்களா? முருகியம் ஆர்ப்ப அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து எந்த இடம்னா அருவிகள் ஒலிக்கும் அப்படின்ற சவுண்ட்லேயே வரும். பைங்கிளி பருகிய தமிழிசை. தமிழிசையை வந்து என்ன பண்ணுது, கிளி வந்து வெளியிடுது. பாட அப்படின்னா கிளிகள் வந்து என்ன பண்ணுதான், தமிழிசையில் தெரிஞ்சதை வச்சு பாடுதான். பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட, அதாவது கிளி பாடுதான். பொன்மையில் வந்து அருகிய சிறை விரித்தாட, அப்போ அதோட தோகைகளை என்ன பண்ணுதான், விரித்து ஆடுகிறது. ஓகேங்களா? அடுத்தது, பூஞ்சினை மருவிய குரங்கினம் மருண்டு நோக்கமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு அருமையானதை கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பூக்கள் நிறைந்த அந்த மரக்கிளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரக்கிளைகளில் குரங்கினம் என்ன பண்ணுமா, இதெல்லாம் நடக்கிறத அப்படியே மிரட்சியோடு அப்படியே விரட்சியோடு பார்த்துட்டு இருக்குமா. ஓகேங்களா? அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. குறிஞ்சியில் இருக்கக்கூடிய பாட்டு. திருப்பி ஒன் டைம் ரைட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பொருள் படித்து வச்சிட்டிங்கன்னா தான் அந்த ஓகே இது வந்து நாட்டோட செல்வமாக இருக்குது, அப்போ நாட்டுடைய தலைவர் ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ராவண காவியம்னு கெஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் பாட்டை மனப்பாடம் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. ஓகேங்களா? பொருள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. அருவிய முருகியம் அப்படின்னா அருவிகள் கொட்டக்கூடிய சவுண்டு போடக்கூடிய இடம். ஆர்ப்ப பைங்கிளி பருகிய தமிழிசை பாட அப்படின்னா பைங்கிளி என்ன பண்ணுமாம், பருகிய தமிழிசை அதுக்கு தெரிஞ்ச தமிழ் இசையில் பாடுமாம். பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட, அதை கேட்டுட்டு அந்த பாட்டில் கேட்டக்கூடிய மயில் என்ன பண்ணுமா, சிறை விரித்து, அதாவது அதனுடைய இறகுகளை விரித்து ஆடுமாம். ஓகேங்களா? பூஞ்சினை மருவி அப்படின்னா பூஞ்சினை அப்படின்னா சினைகள்னா கிளைகள். ஓகேங்களா? இந்த பூக்களை உடைய இந்த சினைகள் இருக்கக்கூடியதில் அங்கே இருக்கக்கூடிய குரங்கு இனங்கள் மருங்கு நோக்குமால் அப்படின்னா மருண்டு அப்படின்னா மிரட்சி. ஓகேங்களா? ஒரு மாதிரி மிரட்சியோட எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கள் நிறைஞ்ச அந்த மரக்கிளைகள் அமர்ந்து பார்த்துட்டு இருக்குமா. ஓகேங்களா? இது வந்து ராவண காவியத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான இடத்தை பற்றி பாடியிருப்பாங்க. இது குறிஞ்சி அப்படின்ற தலைப்பில் இடம் பெற்றக்கூடிய ஒரு பாடல். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் ஒரு ரிவைஸாக தான் இது உங்களுக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த மாதிரி சின்ன ரிவைஸ் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் முடிக்கும் போது ஒரு சில பாயிண்ட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். அதுக்காக தான் இது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.